கோடி அற்புதர் பதுவை அந்தோணியாரின் அன்பு பக்தர்களே, உங்களை இந்த காணொலி மூலம் சந்திப்பதிலே மகிழ்ச்சி. இன்று செவ்வாய்க்கிழமை அமலாசும் திருத்தலத்திலே 13 வார நவநாள் சிறப்பாக கொண்டாடி கொண்டிருக்கிறோம். 13 வார நவநாளின் 3வது வார நவநாள் திருப்பலியை கொண்டாட ஜெபிக்க வந்த மக்களினை காணொலியைத்தான் பார்த்து கொண்டிருக்கிறோம். இதுதான் அமலாசிரம திருத்தலத்தின் நுழைவு வாயில். மக்கள் பேருந்தில் இறங்கி வருவதையும் நடைபயணமாக வருவதையும் பார்த்து கொண்டிருக்கிறோம். இதோ இந்த அந்தோணியார் திருத்தலத்திற்கு வருகிற மக்களின் கூட்டம். ஆயிரக்கணக்கான மக்கள் ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் வருகிறார்கள். சிறப்பாக இந்த வாரத்தில் 2000க்கும் மேற்பட்ட மக்கள் திருப்பலியை பக்தியோடு பார்த்து ஜெபிக்க வந்தவர்கள். நிற்க கூட இடமில்லை. பாருங்கள், தரையிலே அமர்ந்து அவர்கள் திருப்பலியை காணுகிற ஒரு அருமையான காட்சி. வளாகம் முழுவதுமே அந்தோணியார் பக்தர்களால் நிரம்பி வழியும் ஒரு அருமையான காட்சியை பார்த்து கொண்டிருக்கிறோம். இதெல்லாம் சாதாரண மக்கள் கிடையாது. கோடி அற்புதர் நன்மைகள் செய்த மக்கள், நன்றி கூற வந்த மக்கள். இந்த 3வது நவநாள் திருப்பலி சிறப்பிக்க வந்தவர் கும்பகோணம் மறைமாவட்ட ஆயர் மேதகு ஜீவானந்தம் அவர்கள். அவர் திருப்பலியை நிறைவேற்றி ஜெபித்தார். அதோடு சிறப்பாக இந்த திருப்பலி நிறைவையிலே கொடியை மந்திரித்து கொடியேற்றியவர் வளனார் கல்லூரியினுடைய அதிபர் பால்ராஜ் அவர்கள். இறைவனின் சித்தத்தை ஏற்று வாழ்ந்த புனித அந்தோணியாரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இறைவனின் சித்தத்தை ஏற்று வாழ்ந்த புனித அந்தோணியாரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இறைவனின் சித்தத்தை ஏற்று வாழ்ந்து வந்த புனித அந்தோணியாரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவருடைய பெயராலே நமக்கு உதவி உண்டு. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. மன்றாடுவோமாக. எங்களது தாயும் தந்தையுமான அன்பு ஆண்டவரே, உமது மக்களாகிய நாங்கள் எங்கள் பாதுகாவலரது திருநாளை கொண்டாட தயார் செய்து வழிபடக்கூடிய இந்த புனித அந்தோணியாரது திருக்கொடியை ஆசீர்வதித்து புனிதப்படுத்தியவர்களும் இக்கொடி உயர ஏற்றப்படுவது போல எங்களுடைய உள்ளங்களும் விண்ணகம் நோக்கி உயர்த்தப்படுவதாக. இந்த நாட்களிலே இக்கொடியை காணக்கூடிய நாங்களும் அனைவரும் உன் திருமகன் இயேசுவை எங்களது உள்ளத்தில் தாங்கியவர்களாக அவருடைய வாழ்க்கையை வாழ்ந்து அந்தோணியாரது முன்மாதிரியை பின்பற்றி மூக்கு உணர்ந்தவர்களாக எந்நாளும் வாழ்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். புனிதரே, தூயரே, அந்தோணியாரே, உம் அருட்கரம் உலகெல்லாம் அரவணைப்பது போல நீலவானை முட்டி நிற்கும் கொடிக்கம்பம் தனிலே ஐயாவும் திருக்கொடி அழகாக பறக்கின்றதே. 8 திக்கும் திரண்டெழும் பக்தர்கள் அனைவரையும் வருக வருகவென்றே அன்போடு அழைக்குதையா. புனிதரின் திருக்கொடியே வாழ்க, நலம் தரும் ஜீவனதியே நீ வாழ்க. கோடி அற்புதரே வாழ்க. ஞானத்தை படைத்த இறைவனை திருக்கரங்களில் ஏந்திடும் புனிதரே, போல மிகுந்தவும் கொடியும் இரு கரங்களை விரித்தே அழைக்குதே. வானிலே அசைந்து ஆட எம்மேனியும் சிலிர்த்து மகிழுதே. ஞானத்தை படைத்த இறைவனை திருவே எழில் உருவே திருக்கொடியே நீ வாழ்க. அழகே இறைக்கரமே புதுமை புனிதரே வாழ்க.
உலகத்தை படைத்த இறைவனை ஆழ்த்திடும் வழிகளில் அந்த இறைவன் நம்மை நடத்துவார். சொல்லுதற்கரிய செயல்களை தினம் புரிந்தே நம்மை வளர்க்கிறார். அவரது பணிகளை தொடர நம் புரிதரை தேர்வு செய்தார். நிறையருள் அவர் மேல் பொழிந்து வானுயர அவரை உயர்த்தினார். அன்பர் புகழ் வானுயர்ந்து கொடி பறக்குது, ஆழ்கடலை தாண்டி சென்று மனம் பரப்புது. பக்தர்களின் கூட்டம் இங்கு வளர்ந்து பெருகுது. வலிமை மிக்க புனித கரம் உறக்க மறந்தது. மனித மாண்பின் சிகரமே, இறைவன் அன்பின் திலகமே, மெய்ஞான களஞ்சியமே, வாழ்க வாழ்கவே. உலகம் வந்த வழி